ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹோல்டு பண்ணலாமா? யார் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை ஹோல்டு பண்ணலாம்? ஸோ முன்னாடியே வாங்கி நம்ம வச்சோன்னா நல்லதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து 2 விதமானது இருக்குது. அதாவது வந்து பையிங்கும் இருக்குது, செல்லிங். இப்போ ஆப்ஷன் ட்ரேடரை செல் பண்ணுறவங்களும் இருக்காங்க, பையிங் பண்ணுறவங்களும் இருக்காங்க. செல்லிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு செல்லருக்கு வந்து அதிகமான அமௌண்ட் வந்து தேவைப்படும். ஒரு லாட்டை செல் பண்ணுறதுக்கே லேக்ஸ் கணக்கில் தேவைப்படும். அதே மாதிரி பையர் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தாலே போதும். ஸோ இப்போ ஹோல்டு பண்ணுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் செல்லருக்கான ஒரு மார்க்கெட். ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது செல்லர் தான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து ரைட்டர்னு சொல்லுவோம். ஸோ அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஃபேவரான ஒரு மார்க்கெட். அவங்க எந்த அளவுக்கு இதை ஹோல்டு பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு பையராக இருக்கிறவங்க வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை ஹோல்டு பண்ணுறீங்க, நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லா நேரமும் வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. பிரீமியம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியூ பிரீமியமாக இருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து ஒரு பிரீமியம் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸோட பிரீமியம் வந்து ஒரு 250 இருக்குது அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பைரி டேயில் பார்க்கும்போது ரொம்பவே சீப்பாக, ரொம்ப ஒரு ஸ்மால் அமௌண்ட்டில் கிடைக்கும். 50 ருபீஸ், 30 ருபீஸ், 20 ருபீஸ் இந்த மாதிரி வந்து அந்த பிரீமியம் கிடைக்கும். இப்போ 250 ருப்பிலேருந்து ஸோ அந்த பிரீமியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சி 200 பாயிண்ட் வரைக்கும் குறைஞ்சி வந்துருக்கு. அது வந்து ஒரு செல்லர் வந்து வாங்கி வச்சுட்டு ஹோல்டு பண்ணுறாரு, முன்கூட்டியே வந்து வாங்கி வச்சுட்டு ஹோல்டு பண்ணுறாரு. இப்போ ஒரு லாட்டை வந்து வாங்கி வச்சுருக்காரு அப்படின்னா, 1 வீக்கில் பார்த்தீங்க அந்த எக்ஸ்பைரி டே வரைக்கும் வெயிட் பண்ணுறாருன்னா, அவருக்கு வந்து அந்த 200 பாயிண்ட் வந்து அந்த செல்லருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, என்ன ரீசன்னா டைம் வேல்யூ அப்படின்னு சொல்கிறது தான். அந்த டைம் வந்து ஆக ஆக ஒரு ப்ரீமியத்தினுடைய அந்த வேல்யூ அப்படிங்கிறது வந்து அந்த ப்ரீமியம் ப்ரைஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா மெல்ட் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரைடே அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பிரீமியம் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பைரி டேயில் 0 ஆகணும். இதுதான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உள்ள கான்செப்ட்டு. ஸோ அப்போ செல்லர் வாங்கி ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் செல்லருக்கு சைட்வேஸில் இருந்தாலும் ப்ராஃபிட் வரும், அவங்க டைரெக்ஷனில் மார்க்கெட் போனாலுமே ப்ராஃபிட் வரும், ஆப்போசிட்டில் போனாலும் அவங்க அதுக்கான ஒரு ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ எந்த டைரெக்ஷனில் போனாலும் செல்லருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஸோ அந்த அளவுக்கு பையர் தான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இப்போது 90% லாஸ் வராங்க ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க அப்படின்னா, இந்த மாதிரி பையர்ஸ் தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து இப்போ மேலேருந்து டவுன் வந்திருக்கு. ஸோ அந்த கேண்டிலுடைய அந்த மொமெண்டத்தை கரெக்டாக அந்த டைமிங்கில் அவங்க அனலைஸ் பண்ணிவிட்டு, ஸோ மார்க்கெட் வந்து கீழே வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு அந்த மொமெண்டத்தை கேப்சர் பண்ணணும். ஸோ சடனாக என்ன மொமெண்டம் இருக்கோ அது வந்து ஒரு ½ அன் ஹவராக இருக்கலாம், 1 ஹவராக இருக்கலாம், ஒரு 10 மினிட்ஸாக இருக்கலாம், அந்த ஒரு மொமெண்டத்தை கேப்சர் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட். இந்த டைமிங்கில் மார்க்கெட் இப்போ கீழே வந்திருக்கு அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைக்கில் உள்ள ஒரு ஸ்ட்ரைக்கை எடுத்து அவங்க ப்ராஃபிட் பண்ணும். இப்போ மேலே வந்து திரும்பி போயிருக்கு. அந்த டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சிஇ பிரீமியத்தை எடுத்து அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மொமெண்டத்தை கேப்சர் பண்ணணும். அதை விட்டுட்டு பையர் வந்து ஹோல்டு பண்ணாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து லாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணனாலும் மார்க்கெட் வந்து ஒரு பிரீமியம் வந்து கம்மியாக இருக்குது, நம்ம வந்து நிறைய லாட் வந்து அடித்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெவி லாட் வந்து நீங்கள் வந்து வாங்கி வைக்கிறீங்க, ஸ்மால் பிரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணால் உங்களுக்கு வந்து லாஸ் தான் வரும். ஏன்னா டைம் வேல்யூனால அந்த பிரீமியம் வந்து என்ன ஆகும்னா மெல்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சிஇ வாங்கி ஹோல்டு பண்ணலாம், பிஇ வாங்கி ஹோல்டு பண்ணலாம், அந்த மாதிரி வந்து ட்ரேடிங்கில் ஒரு பையர் வந்து பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து ஒரு 25,100 ஒரு பிரீமியம் இருக்குது, அதை வந்து நீங்கள் 100 ருபீஸ்க்கு வாங்குறீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 25,050க்கு வந்திருக்கு, 50 பாயிண்ட் வந்து உங்களுக்கு கம்மி ஆயிடுச்சு. அகைன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு லாஸில் இருக்கும். அகைன் வந்து மார்க்கெட்டு 25,100க்கு போனால் உங்களுக்கு காஸ்ட்லியாவது நம்ம எக்ஸிட் ஆகிடலானாலும் உங்களுக்கு அந்த பிரீமியம் வந்து கிடைக்காது. டைம் வேல்யூனால மெல்ட் ஆகி மார்க்கெட் அதே இடத்துக்கு போனாலும் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 10 ட்ரேட் இருக்குது, அதில் வந்து நான் ஒரு 6 to 7 ட்ரேட் வந்து ப்ராஃபிட் பண்ணிடுறேன், எனக்கு வந்து நான் வாங்கி ஹோல்டு பண்ணினாலும் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு அதன்படி பண்ணுறேன், ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து ஒரு 10 ட்ரேட் பண்ணுன்னா எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதில் இருக்குது, ப்ராஃபிட்
கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் வந்து பிளைண்டாக வந்து நான் வந்து ஒரு இடத்துல வந்து ஹெவி லாட் அடித்து ஸ்மால் ப்ரீமியமாக இருக்குது, நான் வந்து ஒரு நல்ல ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நீங்களாக வந்து ஒரு அசியூம் பண்ணிக்கிட்டு ட்ரேடிங்கில் வந்து நிறைய லாட் எடுத்து வச்சு வெயிட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஹோல்டு பண்ணிங்கன்னா டைம் வேல்யூனால மார்க்கெட் வந்து ஒரு அதே இடத்துக்கு நீங்கள் வாங்கின பிளேஸ்க்கே போனால் கூட உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருக்காது, லாஸில் தான் இருக்கும். எல்லா டைமும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது, அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்காது. சம்டைம்ஸ் ஒரு லக்கில் வந்து ஏதோ ஒரு நீங்கள் 10 ட்ரேட் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கலாம். அது வந்து ஒரே ஒரு டைம் தான் நடக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு க்ரீடினஸை க்ரியேட் பண்ணிடும். ஸோ அதே மாதிரி எல்லா டைமும் நடக்கும் அப்படின்னு உங்களுடைய மைண்டை வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லேயே வச்சு ஒரு க்ரீடினஸை தூண்டி விட்டுடும். நீங்கள் எல்லா டைமும் அதே மாதிரி பண்ணும் பொழுது நம்ம எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணலாம், நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து லாஸ் தான் வரும். நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை வந்து ஒரு பையராக இருந்து அதை சின்சியராக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி கன்சிடர் பண்ணுங்கள். பிஸ்னஸ் எப்படி நம்ம டெய்லி வந்து நம்மளுடைய பிஸ்னஸை வந்து செய்வோமோ அதே மாதிரி டெய்லி மார்க்கெட் இருக்குது. நீங்கள் என்ன தான் வந்து முன்கூட்டியே வாங்கி வச்சிட்டாலுமே ஸோ மார்க்கெட்டிங் டைமிங்கில் தான் அதில் நீங்கள் வந்து பை செல்லோ பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஸோ அந்த 9:15 to 3:30 டைம்குள்ளே தான் நீங்கள் எல்லாமே செய்யலாம். அதனால வந்து டெய்லி மார்க்கெட் இருக்குது, அந்த டைமிங்கில் உங்களுக்கு அந்த டேயில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்து ஸோ நீங்கள் வந்து அப்போ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் நீங்கள் உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படி ட்ரேட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் உங்களுக்கு பெட்டராகவும் சேஃபாகவும் இருக்கும். அதர்வைஸ் உங்களுடைய கேபிட்டல் தான் லாஸ் ஆகும். ஆப்ஷன் பையிங் பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு என்ன ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்ன ரிசல்ட்டோ அன்னைக்கே வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.